ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபையில் இருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. அதுவும் இது ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆரம்பமாயிருக்கிறது. தேவன் நிச்சயமாய் விசேஷித்த நன்மையால் நிரப்புவாராக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுப்பார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, அதாவது பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அதாவது ஆசீர்வாதம் வருவதற்கு காரியமே இல்லை, சூழ்நிலையே இல்லை, ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது கர்த்தரால மட்டும்தான் முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். அதாவது அந்த வாய்க்கால் நிரம்புவதற்கு மிருக ஜீவன்கள், மனிதர்கள் குடிப்பதற்கு அங்கே வாய்ப்பே இல்லை. ஆனா வாய்க்கால்களை வெட்டும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட, நம்முடைய ஜீவியத்துல ஆண்டவர் ஆவிக்குரிய நீரூற்றை வைத்திருக்கிறார். அதற்கு ஆவிக்குரிய காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாய் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அதாவது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய வேண்டுமானால் நாம் ஒரு 2 காரியத்தை செய்ய வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சுரமண்டலக்காரனை அழைத்து கொண்டு வந்து வார்த்தையத்தை நேர்த்தியாய் வாசிங்கள் 1. 2வது, இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள். அதாவது கர்த்தர் நமக்கு சுரமண்டலம் போல நல்ல 10 நரம்பு வீணைகளை கொடுத்திருக்கிறார். நம்மிடம் இருக்கிறதை நாம் கைத்தட்டி பாட்டு பாடி அவரை உயர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்குகிறார். 2வது, வாய்க்கால்களை வெட்ட வேண்டும். மழை பெய்யும் போது அந்த தண்ணீரை பிடிப்பதற்கு வாய்க்கால்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த இடத்துல வாய்க்கால்களை வெட்ட வேண்டும் என்று சொல்லி வருகிறது. அதுதான் இது ஒரு விசுவாச ஜீவியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சூழ்நிலை மாற்றங்கள், மனிதர்களுடைய மாறும்போது, ஏன் தான் என் வாழ்க்கையில் இப்படி இருக்கோ, சரீர பிரகமம் பலவீனப்படும் போது, அந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஆண்டவர் மாற்றுவார். அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசமா வாய்க்காலை வெட்டுவோம் என்று சொன்னால், விசுவாசமா ஜெபிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்புவார். அதிலே நாம் மட்டுமல்ல, நம்முடைய மிருக ஜீவன்கள் மட்டுமல்ல, நம்ம தேசமே அந்த வாய்க்கால் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும். மோவாபியரை கர்த்தர் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்கிறார். சத்துருக்களை அவர் நம்மிடம் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இந்த மாதத்தில் எப்படிதான் இருக்க போதும் தெரியல, எப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த குறைவு எப்பதான் மாறப்போதும் தெரியல யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். அவரால் முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது, சுரமண்டலக்காரன் வாத்தியத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கிதான் எலிசா மூலம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் தீர்க்கமாக சொல்கிறார். உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு பிரியமாய் பாடி துதிங்க, விசுவாசமாய் பேசுங்கள், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுங்கள். அது மாத்திரமல்ல, எந்த விதமான விக்கிரக கிரியைகளோடு சிக்கி கொள்ளாதபடி முழுமையாய் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் தேவை. யோதாம் முழுமையாய் ரட்சிக்கப்படாமல் அங்கே உள்ள வழிபாடுகளுக்கு அவன் சிக்கி கொண்டபடியால் தான் அவனுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்தது. நாம் ஆண்டவருக்கு பிரிய உள்ள வாழ்க்கை வாழ்வோம், அவரை முழுவதும் சார்ந்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தண்ணீரால் நம்முடைய பள்ளத்தாக்கை நிரப்புவாராக, ஆசீர்வாதத்தால் நிரப்புவாராக. நம்முடைய ஜீவியத்தில் அவர் செய்ய போகிற காரியம் பெரிய காரியமாய் இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து கேட்ட வார்த்தையின்படி உமக்கு பிரியமாய் வாழ எங்களுடைய ஜீவியத்துல, நம்முடைய வாழ்க்கையில பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டு ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சேவை செய்வே எந்த சூழ்